அண்ணா உங்களுக்கு இதே வேலைண்ணே. நீங்கள் அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க. டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிகிட்டு வருவான். நீங்கள் அப்படியே வந்து ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பீங்க. எங்காலும் கை கட்டி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா இருக்குவா கேளுப்பான். வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதா. நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? இது குத்துறா, இவன் கொடைறான், எங்களுக்கு கூட்டம் வரல, அவங்களுக்கு கூட்டம் வருது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க, நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன். 10 மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கு. 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட். புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணா அண்ணாமலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா உங்களுக்கு இதே வேலைண்ணே. நீங்க அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க. டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிட்டு வருவான். நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க. எங்காலும் கை கட்டி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா இருக்குவா கேளுப்பான். வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதா. நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? இது குத்துறா, இவன் கொடைறான், எங்களுக்கு கூட்டம் வரல, அவங்களுக்கு கூட்டம் வருது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க, நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன். 10 மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கு. 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட். புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணா அண்ணாமலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க.